பாதாள சாக்கடை சுத்திகரிப்பு நிலையம் குடியிருப்பு பகுதியில் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். விழுப்புரம் நகர பகுதியில் கடந்த 6 ஆண்டுகளுக்கு முன் பாதாள சாக்கடை திட்டம் துவங்கப்பட்டது. இதன் இறுதிக்கட்ட பணி தற்போது நடைபெற்று வரும் நிலையில் சாக்கடை நீரை சுத்திகரிப்பு செய்வதற்கான சுத்திகரிப்பு நிலையம் அமைப்பதற்கு சுடுகாட்டு பகுதியில் குடியிருப்பு அதிகம் அமைந்துள்ள பகுதியில் அமைக்க ஜேசிபி வாகனம் மூலம் கல்லறைகளை அகற்றும் பணி மேற்கொள்ளப்பட்ட பொழுது பொதுமக்கள் தடுத்து உடனடியாக சுத்திகரிப்பு நிலையத்தை வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டும், பொதுமக்களுக்கு சுகாதாரம் வழங்க வேண்டும், நிலத்தடி நீரை பாதுகாக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை நகர மக்கள் முற்றுகையிட்டு மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். உங்கள் பகுதியில் உடனுக்குடன் முக்கிய செய்திகள் உங்கள் விரல் நுனியில் காண எங்கள் தவசி நியூஸ் 24 சேனலை காண தவறாதீர்கள். உங்கள் விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் ஆர். வசந்தகுமாருடன் உங்கள் தவசி ரமேஷ். பம்பிங் ஸ்டேஷனோ அல்லது சுத்திகரிப்பு நிலையமோ அமைந்தால் ஏற்கனவே அங்கே இடுகாட்டுக்கே இடம் இல்லை. அங்கே ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏற்கனவே பழைய பல நூறு வருடங்களுக்கு முன்பாக இருந்து அந்த சுடுகாடு பயன்படுத்தப்பட்டு வருகிறது. மக்கள் வசிக்கின்ற இடம் இது. இந்த இடத்துல இருக்கிற மக்களுடைய குடித்தண்ணீரை பாதிக்கின்ற வகையிலும் விவசாயம் பாதிக்கின்ற வகையிலும் இடுகாட்டுக்கு இடமில்லாத நிலையிலையும் அந்த பாதாள சாக்கடையினுடைய சுத்திகரிப்பு நிலையமும் பம்பிங் ஸ்டேஷனும் இங்கே அமையக்கூடாது என்றுதான் பொதுமக்கள் மூலியமாக எல்லா பொதுமக்கள் அனைவரும் அந்த பகுதியை சேர்ந்தவர்கள் இப்போ மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் இருக்கோம் மனு கொடுக்க வந்தோம். மாவட்ட